ஹை ஆல், இது என்னன்னே தெரியாதவங்களுக்காக இதை கண்ட்ரி ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சொல்லிக்கலாம். அதாவது நாட்டு வகை வெங்காயத்தால். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு போடுற ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் திக்கா இருக்கும். ஹெல்த் வைஸ் இதில் நிறைய வைட்டமின்ஸ், காப்பர், ஃபைபர், பொட்டாசியம்னு இன்னும் நிறைய இருக்கு. கேன்சருக்கும் கண் ப்ராப்ளம்க்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கூட குறைச்சிடும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வெங்காயத்தால் பொரியலை தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். இந்த சீசன்ல தான் இது மோஸ்ட்லி கிடைக்கும். சென்னையில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஊர்ல இருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்ய ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் 1/2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். கண்டிப்பா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வெங்காயத்தால் ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். ஸ்வீட் காரம் கூட மைல்டான புளிப்பு டேஸ்ட்டும் சேரும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்ச வெங்காயத்தால ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி நம்ம சேர்க்க போறது இல்ல, அதுக்கு பதிலா தண்ணியை தெளிச்சு விடணும். அப்பப்ப அடி பிடிக்காம இருக்க ஒரு 2 தடவை திறந்து தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு கிளறிட்டே இருந்தா 5 நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துரும். கடைசியா கட் பண்ண கொத்தமல்லி, துருவன தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டு இறக்குனா டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல்.